ஓகே. ஸோ இந்தியன் எக்கனாமிக்ஸில் வந்து மணி, பேங்கிங் அண்ட் ஆர்பிஐ அப்படின்னு ஒரு அருமையான டாப்பிக்கு. ஸோ ஆக்சுவலி இது டிஎன்பிசிக்கு மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அவங்களுக்கு மட்டும் இல்லை, முக்கியமாக இந்த பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது முக்கியமானது, அதி முக்கியமானது, வெரி 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 இம்பார்ட்டண்ட். அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து இதை தெரிஞ்சுக்கணும். சரி, நமக்கும் இருக்குது, டிஎன்பிசிக்கு இருக்குது, டெட்டுக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து தனியாகவே ஒரு பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு 25 கொஷின்ஸ் தனியாக கேட்கும்போது இந்த பேசிக் இருக்கக்கூடிய இந்த மணி, பேங்கிங், ஆர்பிஐ வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறது, பணம் இல்லைங்களா, மணினா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஏதாவது நம்ம பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம வந்து பரிவர்த்தனைகள் ஜென்ரலாகவே யூஸ் பண்ணோம், டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ பேமெண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், ரீபேமெண்ட் ஆஃப் டெப்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த பணத்தை, மணியை பயன்படுத்துகிறோம். அது இடையீட்டு கருவி, ஆக்சுவலி இதுக்கு பேர் என்னங்க, இடையீட்டு கருவி, எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நேராக வந்து டைரெக்டாக அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும்னா இடையீட்டு கருவி, medium of exchange. A medium of exchange is anything that is widely accepted as a means of payments. புரியுதுங்களா? இந்த பரிவர்த்தனைகளில் பொது ஏற்புத்தன்மை கொண்டது தான் இந்த இடையீட்டு கருவி. சரிங்களா? இதோடைய மதிப்பு இருப்பு வைத்தல், இருப்பு வைத்தல் தான் உங்களுக்கு மதிப்பு. ஸோ பணம் இருக்குதுங்க, நம்மள்கிட்ட பணம் இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. இந்த பணம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, அதுதான் முக்கியமானது. பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுங்க. பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது எவாலுவேஷன் ஆஃப் மணி எப்படி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது, பண்ட மாற்று முறை, பண்ட மாற்று முறை, பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் உலோக திட்டம், மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட், பொன் திட்டம், கோல்டு ஸ்டாண்டர்ட், வெள்ளி திட்டம், சில்வர் ஸ்டாண்டர்ட், காகித பணம், பேப்பர் கரன்சி ஸ்டாண்டர்ட், காகித பண திட்டம், நெகிழி பணம், நெகிழி பணம், பிளாஸ்டிக் மணி. ஓகேங்களா? இப்போ மறைக்குறி, தமிழில் கொடுத்துருக்கான் பாருங்க, மறைக்குறி மெய்நிகர், மறைக்குறி மெய்நிகர் பணம், இங்கிலீஷில் வந்து இதுக்கு கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி இது ஒரு இப்போது பயங்கரமாக ஃபேமஸ், எல்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறாங்க, கிரிப்டோ கரன்சி. இப்போ எவாலுவேஷன் ஆஃப் மணி எப்படி இருக்குது, பார்ட்டர் சிஸ்டம் வந்தது, மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட், கோல்டு ஸ்டாண்டர்ட், சில்வர் ஸ்டாண்டர்ட், பேப்பர் கரன்சி ஸ்டாண்டர்ட், பிளாஸ்டிக் மணி, கிரிப்டோ கரன்சி, இப்படியே வந்துச்சு. ஸோ பார்ட்டர் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா, பண்ட மாற்று முறை. அதாவது நான் டீ தூள் கொடுத்தா நீங்கள் காப்பி தூள் கொடுப்பீங்க, நான் அரிசியை கொடுத்தா நீங்கள் வந்து பருப்பை கொடுப்பீங்க, நான் பருப்பை கொடுத்தா வேர்க்கடலை கொடுப்பீங்க, இப்படி மாற்றி மாற்றி நம்ம பண்ணிக்குவோம். பட் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலை மாற்றம், அதாவது மதிப்பு, விலையை சொல்கிறத விட மதிப்பு. அரிசியுடைய ஒரு கூடை அரிசி கொடுக்குறது, நீங்கள் வந்து ஒரு கடலை கொடுத்துட்றோம், நிலக்கடலை கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகுமா? ஸோ நிலக்கடலையோட ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் அது ரொம்ப நாள் நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியல. பிறகு என்ன பண்ணாங்க, உலோகத்தை கொண்டு வந்தாங்க, உலோக திட்டம் கொண்டு வந்தாங்க, மெட்டாலிக் ஸ்டாண்டர்டு கொண்டு வந்தாங்க. ஸோ மெட்டாலிக் ஸ்டாண்டர்டில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலோக திட்டத்தில் தங்கம், வெள்ளி போன்ற ஏதாவது ஒரு உலோகம் பணத்தின் திட்ட மதிப்பினை நிர்ணயிக்க பயன்படுத்துது. சரிங்களா? ஸோ மெட்டாலிக் ஸ்டாண்டர்டில் வந்து ஏதாவது ஒரு கோல்டோ சில்வரோ இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் தி ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் தி மணி அண்ட் கரன்சி அப்படின்னு வந்தது. ஓகேங்களா?
ஸோ 2 பார்த்தோம், பண்டமாற்று பார்த்தோம், உலோகத்தை. ஸோ இது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். வேறு ஒன்றும் நல்ல கொஷின்ஸ் கேட்க போகிறதில்ல. கொஷின்ஸ் கேட்க போகிற இடத்துல நான் வந்து உங்களுக்கு எழுதியே காமிச்சிடுறேன். பேப்பர் கரன்சி ஸ்டாண்டர்ட் இல்லைங்களா? ஸோ உலோகத்திலே வந்து பொண்ணும் வந்துடுது, கோல்டு வந்துடுது, வெள்ளியும் வந்துடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காகித பணம் திட்டம் உருவாக்குனாங்க. ஸோ பேப்பர் கரன்சி ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வரும்போது என்னாச்சுன்னா மானிட்டரி சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. மானிட்டரி சிஸ்டம். ஸோ மானிட்டரி சிஸ்டம் வந்து கருவூலம், ஒரு வங்கி வேணும், அது கருவூலமும் வேணும், வங்கியும் வேணும். அங்கே தானே பணத்தை வந்து நம்ம வந்து வச்சுருக்க முடியும். ஒரு சென்ட்ரல் பேங்க் ஒன்று வேணும், ட்ரெஷரி வேணும், பணத்தை சர்க்குலேட் பண்ணுறது சரியாக போயிட்டுருக்கான்னு பார்க்கணும். இது மாதிரி நிலைமை பேப்பர் கரன்சியில் உருவானது. பிளாஸ்டிக் மணி. ஸோ இந்த பிளாஸ்டிக் மணி என்ன அப்படின்னா டெய்லி நம்ம வந்து பாக்கெட்டில் எடுக்கிறது, வைக்கிறது, போகிறது, கொடுக்க நம்ம என்ன ஆகுங்க, அது சும்மா நாளாக உழைக்கணும் இல்லையா? நெகிழி அட்டை, பிளாஸ்டிக் மணி. சரிங்களா? ஸோ இஸ் used predominantly in the reference to the hard plastic card. கொண்டு போகிறான் கிரெடிட் கார்டு, கேஷ் கார்டு, டெபிட் கார்டு, ப்ரீபெய்டு கேஷு, இதுமாதிரி நிறைய கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா? ஒரு கார்டு வச்சுக்கிட்டு. ஸோ படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கார்டு எடுத்துகிட்டு போயிடுவார். அது ஆக்சுவலாக அவர்கிட்ட கார்டு இருக்கும், வேறு யாருக்கும் தெரியாது. பஸ்ஸில் ஏறிடுவார். பஸ்ஸில் போயிட்டே இருக்கும் பொழுது டிக்கெட் சாரி என்கிட்ட பணம் இல்லை, கிரெடிட் கார்டு இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக அந்த பணத்தை கொடுக்க முடியாது. ஸ்டோர் கார்டு, வணிக நிறுவன அட்டை, ஃபாரெக்ஸ் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, இது மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ கடைசியாக நம்ம பார்க்கணும்னா மறைக்குறி மெய் நிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி சரி, டிஜிட்டல் கரன்சிங்க. நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஓப்பன் பண்ணி ஐ ஹாவ் so many lakhs அப்படின்னு பார்க்க தான் முடியும், எடுக்க முடியாது. அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் உங்களுக்கு கிடைக்கும். மைய வங்கி சாராமல் பாருங்கள், மைய வங்கி சாராமல் பண பெருக்கத்தை சீர் செய்தல் மற்றும் நிதி மாற்றத்தை சரிபார்த்தல் போன்ற சுதந்திரம் கொண்ட டிஜிட்டல் நாணயங்கள் தான் மெய் நிகர் பணம். இங்கிலீஷில் சொல்லலாம், the digital currency in which encryption techniques are used to regulate the generation of units of currency and verify the transfer of funds operating independently of a central bank. சென்ட்ரல் பேங்க்லேருந்து அது இண்டிபெண்ட்டாக கிரிப்டோ கரன்சியை வந்து கையில் எடுக்காமலே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சேலரியை வந்து ஃபோனுக்குள்ளே கிடக்குது, ஃபோனை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவேன், பெட்ரோல் அடிப்பேன், அப்படியே ஃபோன் கொண்டு வந்து வச்சுருவேன், என்கிட்ட காசே தேவையில்லை, எல்லா ட்ரான்சாக்ஷன் அதுலேயே முடிஞ்சிச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரொடக்ஷன்ஸ்லாம் நிறையா அந்த எவாலுவேஷன்ஸோட முடியுது. சரி, இந்த மணியை இடையீட்டு கருவின்னு சொன்னோம் இல்லைங்களா? இன்னொன்று வந்து ஸ்டோர் வேல்யூ, மதிப்பு நிலைகள், மெஷர் வேல்யூ. சரிங்களா? அதுக்கப்புறம் வருங்கால செலவுகளை நிர்ணயிக்கக்கூடியதும் இந்த மணி தான். இந்த மணியோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த மணியோடைய ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸ் சொல்லும்போது வெறும் ஃபங்க்ஷன் கிடையாதுங்க. இது சொல்லும்போது கான்டின்ஜென்ட் ஃபங்க்ஷன், இங்கிலீஷில் சொல்லும்போது கான்டின்ஜென்ட் ஃபங்க்ஷன். கான்டின்ஜென்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா துணை பணிகள் அப்படின்னு அர்த்தம் தமிழில். எது? பணத்தோடைய துணை பணிகள் என்ன? ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், கிரெடிட் சிஸ்டம். கிரெடிட் சிஸ்டம் இதனுடைய பணி கடனுக்கான அடிப்படை, கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது. ஓகேங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப், ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம், தேசிய வருவாய் பங்கிட உதவுகிறது, தேசிய வருவாயை பங்கிட உதவுகிறது இந்த பணியோடைய அந்த பணத்தோட பணி. அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ், மார்ஜினல் யூட்டிலிட்டிஸ் அண்டு மார்ஜினல்
ப்ரொடக்டிவிட்டிஸ் ஓகேங்களா. ஸோ இதை வந்து இறுதிநிலை உற்பத்தி திறனை ஒப்பிடவும் இதனுடைய பயன்பாட்டை, ஸோ யூட்டிலிட்டினா பயன்பாடு, ப்ரொடக்டிவிட்டிஸ்னா உற்பத்தி, மார்ஜினல்னா ஒப்பிடுறது, இது ஒப்பிடுறதுக்கு பயன்படுது. அடுத்த ஒன்று பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கேபிட்டல். புரியுதுங்களா? கேபிட்டல்னா மூலதனம். பணம் மூலதனத்தின் உற்பத்தி திறனை உயர்த்துகிறது. இத்தனை வேலையும் செஞ்சு நமக்கு வந்து யூஸ் பண்ணுது. துணை பணிகள் தான், முக்கியமான பணிகள் சொல்ல துணை பணிகள் தான். அடுத்தது நம்ம வந்து சிம்பிளை பார்க்க போகிறோம். சிம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்படி போடுவாங்க இல்லையா? இதான் வந்து இந்தியன் கரன்சியுடைய சிம்பிள் இல்லைங்களா? யார் என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கலாம். ஐஐடி போஸ்ட் கிராஜுவேட் அவர், ஐஐடி பாம்பேல படித்த ஒரு பிஜி படித்தவர். பிஜினா எம்இ எம்டெக் படித்தவர். சரிங்களா? அவர் தான் டிசைன் பண்ணார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர். யார்? உதயகுமார். அவர் தான் வந்து இதை டிசைன் பண்ணார். ஓகேங்களா? யூனியன் கேபினெட் இருக்காங்கல்ல, யூனியன் கேபினெட் இதை வந்து அசெப்ட் பண்ணுறாங்க. யூனியன் கேபினெட்னா மத்திய அமைச்சகம் ஜூலை 15 2010 அசெப்ட் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். The new symbol is an amalgamation of Devanagari. புரியுதுங்களா? The new symbol is amalgamation of தேவனாங்கிரி எழுத்துல இருக்கக்கூடிய அந்த ரா ரோமன் சொல்றோம் இல்லையா, ரா, அந்த ரா தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பா, பிறகு இந்தியா. பாருங்க லிஸ்ட் பாருங்க. அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பா, அதுக்கப்புறம் இந்தியா பணத்துக்கான ஒரு குறியீட்டை அவங்க ரீட்டைன் பண்ணிக்கிட்டாங்க. இந்த இந்தியா இஸ் 5th country to accept a unique currency symbol. புரியுதுங்களா? சப்ளை ஆஃப் மணி, அது பண அளிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பண அளிப்பு என்றால் என்ன? சப்ளை ஆஃப் மணி ஆர் மணி சப்ளை மீன்ஸ் total amount of money in an economy ஒரு பொருளாதாரத்தில் உள்ள மொத்த பண அளவு பண அளிப்பு. ஒரு பொருளாதாரத்தில் உள்ள மொத்த பண அளவு தான் பண அளிப்பு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், திடீர்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாட்டில் பணப்புழக்கம் இருக்குங்களா, பணப்புழக்கம், அதாவது இங்கிலீஷில் பணப்புழக்கத்துக்கு என்னங்க, சர்க்குலேஷன் ஆஃப் மணி, அந்த அளவை குறிப்பது தான் அது பண புழக்கம் இருக்கு இல்லையா, பணப்புழக்கத்தின் உடைய அளவு சொல்றது தான் பண அளிப்பு. அதான் நிர்ணயிக்குது. பண அளிப்பு நிலையை ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக் மார்க்கெட் சொல்றோம் இல்லைங்களா, ஸ்டாக். பண அளிப்பு நிலை என்றால் ஸ்டாக். அடுத்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளோ, மணி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. மணி ஃப்ளோனா மணி ஓட்டம், அது பண ஓட்டம்.
ஒரு கால இடைவெளியில் ஓடக்கூடிய அந்த பணத்தை தான் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மணி சப்ளை வியூட் அட் ஏ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ் எ ஸ்டாக் அண்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இட் இஸ் ஃப்ளோ. ஸ்டாக் அப்படிங்கிறது மணியை நம்ம வந்து பண அளிப்பை பார்க்கலாம். ஆனால் அந்த பண அளிப்பு ஒரு கால இடைவெளியில் ஓடிக்கொண்டிருந்தால் அது மணி ஃப்ளோ சொல்லுவாங்க. மணி ஃப்ளோவே இல்லைங்க, ஃபண்ட் ஃப்ளோவே இல்லைங்க, அப்படியே பிஸ்னஸ் டவுனாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பணப்புழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பண அளிப்பு, தி சப்ளை ஆஃப் மணி பார்க்குறோம் இல்லைங்களா, இதை வந்து இன்னொரு விதமாக சொல்லணும்னா ஸ்டாக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேரியபிள்னா மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸ்டாக் வேரியபிள். இந்த ஸ்டாக் வேரியபிள் RBI பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 4 ஆல்டர்னேட்டிவ்ஸில் சொல்கிறாங்க. அது 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா M1, M2, M3, M4 இப்படி 4 ஆல்டர்னேட்டிவ்ஸில் சொல்கிறாங்க. M1னா என்ன? M1 அப்படின்னா கரன்சி காயின்ஸ். கரன்சி காயின்ஸ் அண்டு டிமாண்ட் டெபாசிட். RBI வந்து சொல்லியிருக்காங்க கரன்சி காயின் அண்டு டிமாண்ட் டெபாசிட்ஸ். தமிழில் என்ன தெரியுங்களா? M1 வந்து காகித பணம், நாணயங்கள், கேட்பு வைப்புகள். ஸோ அதையும் எழுதிட்டு இருந்தால் டிலே ஆகும். காகித பணம், நாணயங்கள் மற்றும் கேட்பு வைப்புகள். கிளியர்? M2னா என்ன? M2 M1 அது இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேர்த்து M1ஓட சேர்த்து சேவிங் டெபாசிட். சேவிங் டெபாசிட். போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க். சேவிங் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க். S stands for saving, D stands for deposits, POB அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க். M1 M2ங்கிறது எதை குறிக்குது? M1 இருக்குது பார்த்தீங்களா, M1 அதோட சேர்த்து அஞ்சலக சேமிப்பு வங்கியில் சேமிப்பு வைப்புகளை தான் குறிக்குது. M3 என்ன தெரியுங்களா? M1ஓட சேர்த்து, அது M1 சேர்த்துக்கணும். ஓகேங்களா? டைம் டெபாசிட், TD, டைம் டெபாசிட். எங்கே? கமர்ஷியல் பேங்க்ஸ். எங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ தமிழில் வந்து M3-ஐ M1ஓட சேர்த்து அனைத்து வணிக வங்கி மற்றும் கூட்டுறவு வங்கி கால வைப்புகள். 4வது M4, M3+ பார்த்துங்க. M3ல் ஸோ M1 வந்துட்டு M3லையும் வந்துட்டு அதுக்கப்புறம் M3லேருந்து அப்படியே டவுன் ஆகி ஃபுல்லாகவே M3ல் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, எல்லாமே சேர்த்து M4க்கு வந்துடுது. ப்ளஸ் டோட்டல் டெபாசிட். டோட்டல் டெபாசிட் எங்கே? போஸ்ட் ஆஃபீஸ். டோட்டல் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ நாளையும் நம்ம வந்து அமைச்சுக்கணும். ஸோ M4 அப்படிங்கிறது M3+ அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வைப்புகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ M1னா என்ன? M2, M3, M4. இப்போ இதுக்கு பேர் கொடுக்குறாங்க RBI. M1 M2க்கு என்ன பேர் தெரியுங்களா? நேரோ மணி. NARROW, நேரோ மணி. நேரோ மணி என்றால் குறுகிய பணம். M1 M2 தான் குறுகிய பணம் என்று அழைக்கப்படுகிறது. M3 M4க்கு என்ன அழைக்கிறோம் தெரியுங்களா? பிராட் மணி. BROAD, பிராட் மணி. பிராட் மணி என்னன்னா பரந்த நிலை பணம். குறுகிய நிலை பணம், பரந்த நிலை பணம்.
பேங்கிங்னா என்ன? பேங்கிங், வங்கியியல் அப்படி சொல்கிறோம் இல்லையா, வங்கியியல். ஸோ வங்கியல் சொல்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்வீடன், நான் சுவிட்சர்லாந்தில் பணம் வச்சுருக்கேன் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் பேங்க், ரிக்ஸ் பேங்க், அந்த பேங்க் பேர் என்னங்க, ரிக்ஸ் பேங்க். ஸ்வீடன் நாட்டில் ரிக்ஸ் பேங்க், which had a sprung from a private bank established 1656. புரியுதுங்களா, ஆர்சிகே, ரிக்ஸ் பேங்க். ஸ்வீடன் நாட்டில் 1656 ரிக்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க்ஸ் ஆரம்பித்தாங்க. திஸ் பேங்க் இஸ் ஓல்டஸ்ட் பேங்க். இதான் வந்து மிகவும் பழமையான ஒரு பேங்க். ஸோ ஓல்டஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க்குங்கிறது மறந்துடாதீங்க, ஓல்டஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் இன் தி வேர்ல்டு. ஸோ வேர்ல்ட்லேயே ரொம்ப பழமையான மத்திய வங்கி என்று அழைக்கப்படுவது ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ரிக்ஸ் பேங்க். இது ஒரு பிரைவேட் பேங்க். இதுக்கு வந்து நிறையா, இந்த நிறுவனத்துக்கு நிறையா வந்து மைய வங்கி உருவாக்கிட்டாங்க. எப்போ உருவாக்கினா 1897 அப்புறம் சோல் ரைட் கொடுத்துட்டாங்க. சோல் ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முழு அங்கீகாரம், முழு உரிமையை கொடுத்துட்டாங்களாமா. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு 1864 பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்தில் ஒரு வங்கி உருவாக்குறாங்க. சரிங்களா. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இஷ்யூஸ். பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி என்று அழைக்கப்படுவது இங்கிலாந்து வங்கி. அவங்க தான் வந்து பணத்தையே விட்டாங்க. 1864 அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே பிரிட்டிஷ் இந்தியா இருந்திருக்கும். கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி சொல்லிட்டீங்களே, வாட் அபவுட் இந்தியா? இந்தியாவில் எப்படி இந்த வங்கிகள் உருவானுச்சு? ஃபஸ்ட்டு எந்த வங்கி? த ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ், என்னங்க டேட்டு, 1770, 1770 யார் இருந்தா? அண்டர் பிரிட்டிஷ் ரூல், அண்டர் பிரிட்டிஷ் ரூல். ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும் பொழுது 1770 என்னங்க பேங்க்னா, பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். வச்சுக்க கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஹிந்துஸ்தான், பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1770 பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும்போது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இந்த பேங்கை யாருங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்ட்ரோல்ட் அண்ட் டாமினேட்டட் பை பிரசிடென்சி பேங்க்ஸ், பிரசிடென்சி பேங்க். ஓகேங்களா. ஸோ பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் தான் முதல் வங்கி. இதை வந்து யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டது அப்படின்னா, பிரசிடென்சி வங்கி அந்த கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வந்தது. பிறகு இந்த பிரசிடென்சி பேங்க் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் மீண்டும் 3 பேங்கை வெளிவிடுறாங்க. எந்தெந்த ஆண்டில் பார்க்கலாமா? 1809, 1809, 1840, 1843, 3 ஆண்டில் இந்த பிரசிடென்சி பேங்க் வந்து அடுத்த ஒரு 3 பேங்க்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கன்னா பேங்க் ஆஃப் பெங்கால், ஸோ ஐ கேனாட் ரைட் டீடைல், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மதராஸ். ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ மதராஸில் 1843, 1840 பாம்பே, 1809 பெங்கால். இந்த 3க்கும் நம்ம என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ். பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ், அதாவது
தமிழ்லேயே அதான் பிரசிடென்சி வங்கி என்று அழைக்கப்பட்டது. புரியுதுங்களா? இந்த பேங்க்ஸ் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி எப்போ மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். மெர்ஜ் பண்ண டேட் வந்து மெர்ஜ் பண்ண டேட்டு 1921 எல்லாத்தையும் இணைக்கப்பட்டது. எங்கே இணைக்கப்பட்டது தெரியுமா? ஐபிஐ. வாட் இஸ் ஐபிஐ? இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எல்லாத்தையும் இந்த பேங்கை ஒருங்கிணைச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த இம்பீரியல் பேங்க் இருக்கு இல்லையா, 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக உருவெடுத்து வந்தது தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இதுதான் வந்து இந்திய வங்கிகளின் வரலாறு. சரிங்களா? ஸோ முக்கியமான ஒரு லைஃப் தேவைப்படக்கூடியது. ஸோ வங்கி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்வீடனில் ரிக்ஸ் பேங்க் 1656 ஓல்டஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க்கு. அதுக்கப்புறம் ஒரு சோல் ரைட் வாங்கினது 1897. 1864 பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மணியை கரன்சியெல்லாம் வெளியே விட்டாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1770 பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் பேங்க் ஆஃப் இந்துஸ்தானு. அதுக்கப்புறம் அந்த பேங்க் ஆஃப் இந்துஸ்தானை வந்து அண்டர் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டது பிரசிடென்சி பேங்க்கு. இந்த பிரசிடென்சி பேங்க் தான் 3 பேங்க்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1809 பெங்கால், 1840 பாம்பே, 1843 மദ്രാஸ். ஸோ தென் மெர்ஜ் பண்ணது 1921 இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. தென் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா த நேம் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1955. ஸோ ரிமைனிங் இருக்குது, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.